2023 போக போகுது. போகட்டும். 2024 வரப்போகுது. வரட்டும். நீ சாவ போற. சாகட்டும். நான் ஏன்டி சாவணும்? உனக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி இருந்தா, அவ பேரு தெரியல. ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு பண்ணைய வச்சு முதலாளி ஆயிட்டான்னு கேள்விப்பட்டோம். ஆனா நீ 5 வருஷமா என்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்க. எப்பதான்டா நீ முதலாளியா போற? நான் என்ன உங்ககிட்ட வேலை செய்யறேன்? ஓனர் அம்மா கிட்ட தானே வேலை செய்யறேன். ஆட அறிவு கேட்டவனே, நாங்கெல்லாம் ஓனர் அம்மாவுக்கே வேலை இல்லடா. அப்போ நீங்க தான் ஓனரா? ஆமாடா. சரி, நான் எப்படி முதலாளி ஆவறது? டெய்லி ஓட்டி பார்க்கணும். அவ்வளவுதானா? இதோ இருங்க, உடனே வரேன். எங்கடா போற? நீங்க தானே ஓட்டி பார்க்க சொன்னீங்க. அங்க ஒரு சைக்கிள் நிக்குது, ஓட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஆட உலக்கைக்கு பிறந்தவனே, இப்பதான்டா தெரியுது நீ ஏன் இன்னும் வேலைக்காரனாவே இருக்கனே. நீங்க தானே ஓட்டி பார்க்க சொன்னீங்க. ஓட்டி பார்க்கறதுனா சைக்கிள் ஓட்டுறது இல்லடா. கார் ஓட்டணுமா? இல்ல, ஏர் ஓட்டு. ஏண்டா எடுபட்ட பயல, ஓட்டி பார்க்கறதுனா கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு அர்த்தம்டா. என்ன உழைக்கணும்னு ஓரமா ஒதுங்குறான்? டேய், கஷ்டப்பட்டாதான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும். கஷ்டப்பட்டா வாழ்க்கையில முன்னேற முடியாது. எப்படிடா சொல்ற? எங்க அப்பா கடன் அடைக்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்தாரு. கடன் அடைச்சாரா? இல்ல, கஷ்டத்துல கடனையே மறந்துட்டாரு. அப்போ கடைசி வரைக்கும் வேலைக்கு போல. சரி, உங்க அப்பா இப்ப இருக்கானா இல்லையா? அவரு என்னை விட்டு போயிட்டாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. என்ன? கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா கடனை அடைக்க முடியாது, நீ உன் வாழ்க்கையில என்னைக்குமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனாலதான் நான் கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஆடா பாவி, அவர் எந்த கஷ்டத்தை சொன்னாரு, நீ எந்த கஷ்டத்தை நான் புரிஞ்சு வச்சிருக்க. அவர் மட்டும் என் கூட இருந்திருந்தா. சரி, ஃபீல் பண்ணாதயா. எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கிறதுதான். உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய நாங்க வேண்டிக்கிறோம். அந்த சாந்தி தாண்டா பிரச்சனை. அவ மட்டும் இல்லைன்னா எங்க அப்பா என்னை விட்டு போயிருக்க மாட்டாரு. என்னடா உளற? செத்து போயிட்டான்னு சொன்ன? செத்து போகல, அவளோட சேர்ந்து போயிட்டாரு. இவ்வளவு கேவலமான பிளாஷ்பேக்கை என் வாழ்க்கையிலே கேட்டலடா சாமி. சரிடா, அவர் வாங்குற கடன்? அந்த கடனை அடைக்கத்தாண்டா இந்த பண்ணைக்கு நான் வேலைக்கே வந்தேன். அதுக்கு ஏன்டா இந்த பண்ணைக்கு வேலைக்கு வந்த? வேற எங்கயாவது போயிருக்க வேண்டியதானே? போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா கடன் வாங்கினதே இந்த ஓனர் அம்மா கிட்ட தான். என்னடா சொல்ற? ஆமா, எங்க அப்பா வாங்கின கடனுக்கு தான் என்ன 5 வருஷமா புடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ உனக்கு புடிச்சு போய் வேலைக்கு வரல, உன்னை புடிச்சு வச்சதால வந்துட்டு இருக்க. சரிடா, 5 வருஷமா வேலை செய்யற, இன்னுமா கடன் அடையல? கடன்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் தண்டனை தான் முடியல. தண்டனையா? என்னடா வளர்ற? நான் வளரலடா, அந்த சாந்தி வந்தாதான் என் தண்டனையே முடியும். சாந்திக்கும் தண்டனைக்கும் என்னடா சம்பந்தம்? அந்த சாந்தி வேற யாரும் இல்ல. யாரா? ஓனர் அம்மா. ஓனர் அம்மாவா? இல்ல, ஓனர் அம்மாவோட. ஓனர் அம்மாவோட அம்மாவா? இல்ல, ஓனர் அம்மாவோட வேலைக்காரிடா. புரியலடா. இந்த பண்ணையில எனக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரி வேலை செஞ்சால, அவதான் இந்த சாந்தி. என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தர? அந்த சாந்தி என்னைக்கு இந்த பண்ணைக்கு வேலைக்காரியா வராலோ அது வரைக்கும் இந்த பண்ணையில நான் வேலை செய்யணும்னு எங்க ஊர் பஞ்சாயத்துல சொல்லிட்டாங்க. ஐயோ பாவம், அப்பம் பண்ண தப்புக்கு இந்த குப்பை மாட்டிக்கிட்டான். இதான் நான் பண்ணைக்கு வந்த கதை. இது கதை இல்லடா, உன் அப்பா செஞ்ச கன்றாவி. அவளை என்ன முறைக்கிற? சாந்தி எப்ப பண்ணைக்கு வர்றது, நீ எப்ப பண்ணையை விட்டு போறது, எப்ப சம்பாதிக்கிறது, எப்ப முதலாளி ஆகுறது, இதெல்லாம் நடக்கிறதா? அதான் தெரியல, ஆனா நான் சீக்கிரம் முதலாளி ஆகணும். இந்த ஊர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ண போற? இனிமே உன் தண்டனையும் முடியாது, நீ முதலாளியும் ஆக முடியாது. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன?